1-2 ஆண்டுகளா தொடர்ந்து ஏறின்னு இருந்த தங்கம் ஒரு தடவை கூட அந்த கரெக்ஷன் டெரிட்டரிக்கு போகல. ஏறினது அப்படி தொடர்ந்து ஏறின்னு தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கரெக்ஷன் தான். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். திரும்ப 4400 தாண்டாத வரையில் தங்கத்தோட விலை ஒரு கரெக்ஷன் டெரிட்டரியில தான் இருக்கு. வெள்ளியும் தங்கமும் ஏறக்குறைய ஒன்னாதான் மூவ் ஆகும். மற்றபடி வந்து வெள்ளியை வந்து ஒரு முதலீடா வந்து பண்றது வந்து நல்லது கிடையாது. பங்குச்சந்தை வந்து எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு சமயம் ஏறுது, திடீர்னு இறக்கமா இருக்கு. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல மொத்த பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. அதுல ஏறிக்கினா இறங்கினா இருந்தாதான் பங்குச்சந்தை. அது இல்லைன்னா அது பங்குச்சந்தை கிடையாது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய விலை கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு உலக அளவுல கொஞ்சம் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ நமக்கு உலக அளவுலயும் நல்ல செய்திகள் இல்லை, உள்நாட்டிலையும் நல்ல செய்திகள் இல்லை. இதனால பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கிச்சு. இந்த சமீபத்தில் இந்த செபியினுடைய செய்தி கொஞ்சம் HDFC பேங்க்குக்கும் ICICI பேங்க்குக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வித்தின் த பேங்கிங் செக்டர் PSU பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பொதுவாங்க பங்குச்சந்தையில பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டடு அந்த NBFC இந்த புரோக்கரு இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வேல்யூவேஷன் கிடைக்காது. பட் இருந்தாலும் பிஹைண்ட் ஓட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பியா சுந்தர் சார் அவர்கள் இணைந்திருக்காங்க. மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இனி தொடரலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் மார்க்கெட்டும் வந்து 26,100 அப்படிங்கிறத கிராஸ் ஆகிருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,500க்கும் கீழே க்ளோஸ் ஆகியிருக்கு. என்ன விஷயங்கள் மார்க்கெட்ல வந்து நடந்துட்டு இருக்கு சார்? பொதுவா வந்து பங்குச்சந்தைகளோட போக்கு வந்து 2 விஷயங்கள்ல குறிப்பா வந்து பாதிக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒன்று வந்து குளோபல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உலகளாவிய செய்திகள். இன்னொன்று வந்து லோக்கல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளூர் செய்திகள். இப்போ முதல்ல உள்ளூர்ல என்ன நடந்ததுன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் வெளியூர்ல என்ன நடந்தது, வெளிநாட்டுல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இப்போ உள்நாட்டுல முக்கியமா வந்து போன எக்ஸ்பைரி, அதாவது அக்டோபர் மாதம் எக்ஸ்பைரி அன்னைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வாங்கியிருந்தாங்க. உடனே எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை FI வந்து மனசு மாறிட்டாங்க, இதுக்கு மேல தொடர்ந்து பங்குகளை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்பவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு FI வந்து நிறைய வாங்கினாலும் வித்தாலும் அதை நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க கூடாது. ஆனா அது 10,000 கோடி வாங்கியிருக்கிறாங்களேன்ட்டு பங்குச்சந்தை நல்ல ஒரு புதிய உச்சத்தை கொண்டு போனாங்க. 26,100 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நவம்பர் மாதம் இந்த புதிய எக்ஸ்பைரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 நாட்கள் ஆயிடுச்சு. தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துக்கினே வராங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நம்ம மார்க்கெட்டுக்கு. இது ஒன்று. இதை விட ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன நடந்ததுன்னு சொன்னால், போன வாரம் செபி வந்து சில மாறுதல்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பேங்க் நிஃப்டி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல இப்போதைக்கு 12 ஸ்டாக் இருக்கு. இப்போ செபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு மேல பேங்க் நிஃப்டியில வந்து குறைஞ்சபட்சம் 14 ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 புதிய ஸ்டாக் வந்து உள்ள வரணும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்லாம். இப்போதைக்கு HDFC பேங்க்குக்கு 30% வெயிட்டேஜும், ICICI பேங்க்குக்கு 23% வெயிட்டேஜும், ஸ்டேட் பேங்க்குக்கு 10% வெயிட்டேஜும் இருக்கு. செபி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த ஒரு தனிப்பட்ட பங்குக்கும் அதிகபட்ச வெயிட்டேஜ் 20% தான் இருக்கலாம், 20%க்கு மேல வெயிட்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாப்ல இருக்கிற 3 பங்குகளுக்கு ஒட்டுமொத்த வெயிட்டேஜ் மேக்சிமம் வெயிட்டேஜ் வந்து 20% அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 20% கொண்டு வந்தாலே இப்போதைக்கு HDFC பேங்க்குக்கு 20, ICICI பேங்க்குக்கு 20, ஸ்டேட் பேங்க்குக்கு 10 போட்டிங்கன்னா அது 50% வந்துடுது. ஆனா அந்த 3 ஸ்டாக்கும் சேர்ந்து வந்து 45% தான் வரணுன்றாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6% குறையணும்னா அப்போ 2-2% எல்லா இதுலயும் குறையணும். அப்படி பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட வெயிட்டேஜ் 30%லிருந்து 18%, ஏறக்குறைய பாதியா குறைஞ்சிரும். இப்போ இதனுடைய இம்பாக்ட் எப்படி வரும்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு நிறைய பணத்தை வாங்கி அந்த எல்லா பணத்தையும்
30% இதுல HDFC பேங்க்ல முதலீடு பண்ணிருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணணும், அதை 18% அவங்க குறைக்கணும். அப்படின்னா எவ்வளவு பங்குகள் வச்சிருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட பாதி பங்குகளை அவங்க வித்தாகணும். HDFC பேங்க், ICICI பேங்க் ஏறக்குறைய ஒரு 10ல் 1 பங்கு அல்லது 1/5 அவங்க விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இவ்வளவு செல்லிங் வந்ததுனால் அந்த 2 பங்குகளும் கண்டிப்பா சரியா பர்ஃபார்ம் பண்ணாது. இது ஒண்ணு. அப்போ சொல்லலாம், சார் இது பேங்க் நிஃப்டியை தானே சார் பாதிக்கும், நிஃப்டி எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த கிட்டத்தட்ட HDFC பேங்க்ல இருக்கிற பாதி பங்குகளை விற்கணும். வித்துட்டு அவங்க வேற எந்த பங்குகளை வாங்கணும்னா மற்ற வங்கிகள், இப்ப புதுசா உள்ள வர வங்கி, மற்ற சிறிய வங்கிகள்லாம் வாங்கணும். ஆனா அந்த மற்ற சிறிய வங்கிகள்லாம் நிஃப்டில கிடையாது. ஆனா HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் 3 நிஃப்டில இருக்கு. அப்போ நிஃப்டில இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வித்துட்டு நான் நிஃப்டில இருக்கிற ஸ்டாக் அவங்க வாங்கணும். அப்ப கண்டிப்பா அது நிஃப்டியை பெருமளவு பாதிக்கும். ஸோ இதனாலதான் கடந்த ஒரு வாரமாவே HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பெருமளவு இறங்கி இருந்தது. பேங்க் நிஃப்டியும் ஒரு பெருமளவு இறங்கி இருந்தது. ஆனா அது PSU பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எதனால சொன்னாக்கா, இந்த HDFC பேங்க், ICICI பேங்கோட நஷ்டம் PSU பேங்கினுடைய லாபமா போக போகுது. பெருமளவு பணம் அங்க PSU பேங்க்குக்கு போக போகுது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா PSU பேங்க் இண்டெக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4% மேல ஏறி இருக்கு. 4% ரிட்டர்ன் ஒரே வாரத்துல. ஆனா பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா அதுல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா HDFC பேங்க், ICICI பேங்க் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செபியினுடைய மாறுதல்கள், கூடுதலாக தொடர்ந்து FII செல் பண்றது, இந்த 2 காரணங்களால நம்முடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி இருந்தது. இதுக்கப்புறம் உலக அளவில் பார்க்கணும். குளோபல் கியூஸ் நம்ம போன வாரமே பேசியிருந்தோம். அமெரிக்க அரசாங்கம் இப்போதைக்கு முடங்கி உள்ளது. இதுதான் லாங்கஸ்ட் பீரியட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா. கிட்டத்தட்ட இன்னைக்கு 39வது நாளோ 40வது நாளோ இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருக்கு. அதுல வேலை செய்றவங்க யாருக்கும் சம்பளம் கிடைக்காது. இது ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டியா பார்க்கப்படுது. அது இல்லாம திடீர்னு ஒரு நாள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய விலை கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு அது ஒரு ஹை வேல்யூவேஷனுக்கு போயிடுச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் இல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஓவர் வேல்யூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிற நிறுவனங்கள் இதெல்லாம் ஒரு பெருமளவு, NVIDIA அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் இப்போதைக்கு உலகத்துல நம்பர் 1 கம்பெனி. அவங்களுடைய மார்க்கெட் கேப் $5 ட்ரில்லியன். கடந்த சில நாட்கள்ல 3 அல்லது 4 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10% இறங்கிடுச்சு. அதாவது $5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 10%னா அது 500 பில்லியன். 500 பில்லியன் எத்தனை நல்ல காலி? ஒரு 3-4 நல்ல காலி. ஸோ இப்போ திடீர்னு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்குன்ட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காலையும் அரசாங்கமும் முடங்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து ஒரு உலக அளவில் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு உலக அளவுலையும் நல்ல செய்திகள் இல்லை, உள்நாட்டிலையும் நல்ல செய்திகள் இல்லை. இதனால பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கிச்சு. நம்ம போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,500 கீழே, மேலே 26,200 அப்படின்ட்டு அப்படிதான் ட்ரேட் நடந்தது. இன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய கட்ட செய்திகள்லாம் இன்னைக்கு ஒரு பெருமளவு இறங்கி அதுக்கப்புறம் இன்ட்ராடேல கொஞ்சம் ரெக்கவரி க்ளோஸ். அதாவது ஆக்சுவலா க்ளோஸ் ஆனது 25,500 மேலதான் க்ளோஸ் ஆச்சு. ஆனா எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸ்ட் ½ hour வெயிட்டட் ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி அதை தான் போடுவாங்க. அதனால அது ஒரு கிட்டத்தட்ட 25,492, அதாவது ஒரு 8 புள்ளிகள் கீழே முடிவாயிருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. சார், நம்ம பார்த்த மாதிரி 2600 அதெல்லாம் தாண்டும் போது எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம ஒன்று ஆல் டைம் ஹையை நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம், 27, 28 அதை நோக்கி பங்குச்சந்தை போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ ஒரு யூட்டர்ன் எடுத்து 25க்கும் கீழே போயிட்டுருக்கு சார். இது ஒரு தற்காலிகமான ட்ரெண்டு தானா? திரும்ப பங்குச்சந்தை மேல் நோக்கி போவதற்கான சாத்தியம் இருக்கா? குறிப்பாக இந்த ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா அந்த வருகின்ற செய்திகள், அதனுடைய தாக்கம், இதை பொறுத்து தான் பங்குச்சந்தைகள் ஏறுறதும் இறங்குறதும் இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து
அடுத்த சில வாரங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. ஒன்று இந்த பீகார் எக்ஸிட் போல், அப்புறம் பீகாருடைய அஃபிஷியல் போல் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் டேரிஃபை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அமெரிக்காவில், அப்புறம் அந்த அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருக்குது, அது எப்போ அந்த அரசாங்கத்தை திரும்ப செயல்பட வைக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ரிலேட்டடாக ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கு போதா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து பங்குச்சந்தைகள் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து இன்னமும் ஷார்ட் இல்லை, இன்னும் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து லாங் தான். 25,420 கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகணும். இன்னைக்கு அது கீழே போச்சு, ஆனால் க்ளோஸ் ஆகலை. ஒரு 25,420 கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுனால் நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக வந்து ஷார்ட் ஆகுது. அது வரைக்கும் ஒரு ரெக்கவரி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். சார், நீங்கள் பிஎஸ்யூ பேங்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தாலுமே அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸில் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதும் அது வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எதிரொலிக்கும் இல்லையா? என்ன ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு அதில்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி பீரியட்ல பிஎஸ்யூ பேங்க்ஸு ப்ளஸ் இந்த பிஎஸ்யூ செக்டர், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த லாஸ்ட் 1 year 2 year-ஆவே. சில மெசகான் டாக்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் இந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட நிறைய நிறுவனங்கள், அப்புறம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அப்படின்ட்டு நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து ரொம்பவே நல்லா, இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு கடந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துல ஒரு ஹியூஜ் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அந்த ஸ்டாக்ஸ் தான். இப்போ கொஞ்சம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பிஎஸ்யூ பேங்க்குள்ளார நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெரிய மாறுதல்கள் வரல. இந்த செபியனுடைய மாறுதல்கள், இந்த இண்டெக்ஸ் மேனேஜ் பண்றது, இதனால இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு பை. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு செல் பிரைவேட் செக்டர் பேங்க், தே ஆர் ஃபோர்ஸ் டு பை பிஎஸ்யூ பேங்க். அதனால தான் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் கடந்த 6 மாதம் 1 வருஷமா பார்த்தீங்கன்னாலுமே பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. சரி, இப்போ நம்ம வந்து மொமெண்டம் அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு வந்து இங்கேருந்து இது வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வளர போகுது அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் ஏதாவது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அந்த ஒரு துறை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அந்த ஒரு துறை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எதுவும் வந்து பெருசாக தனியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம வந்து எந்த மொமெண்டம் பற்றி பேசினோம். நம்ம முதல்ல மொமெண்டம்னு சொன்னதே பேங்க்ஸ் தான் சொன்னோம். அந்த பேங்க்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் மொமெண்டம்ல தான் இருக்கு. இந்த சமீபத்தில் இந்த செபியனுடைய செய்தி கொஞ்சம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஐசிஐசி பேங்க்குக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வித்தின் த பேங்கிங் செக்டர் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மற்றபடி பிஎஸ்சி பேங்க் சம்பந்தமா எதுவும் ஒரு மிகப்பெரிய மாறுதலோ, நடுவில் வந்து ஒரு செய்தி வந்தது, ஒரு நிறுவனம் அப்படின்னா அதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு மெட்டீரியலான ஒரு செய்தி பிஎஸ்சி பேங்க் சம்பந்தமா வந்ததுன்னு சொன்னால் இந்த ஒரு செய்தி தான் வந்தது. ஒருவேளை அதுல மொமெண்டம் நல்லா பிக்கப் ஆகி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ஆர்வம் காமிச்சாங்கன்னா அவங்க 20% பதில் 49% அவங்களால வாங்க முடியும். ஸோ அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். சரி, இப்போ பேங்கிங் செக்டரை தவிர்த்து இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வேற செக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஆட்டோ. எப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்சாங்களோ கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. குறிப்பாக வந்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹிந்திரா அது ரெண்டுமே வந்து அவங்க ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ஆட்டோ செக்டர் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஸ்பெக்குலேஷன்லாம் இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஒரு புரோக்கர்ஸ் எல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த அசோசியேஷன் மூலமாக செபி கிட்ட பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு நடுவில் செபி வந்து இந்த பேங்க் நிஃப்டியோடைய
வெயிட்டேஜ்லாம் மாற்றதை பற்றி ஒரு செய்தி வந்தப்போ கூடவே ஒரு ரூமர் வதந்தியம் வந்தது. இந்த வீக்லி எக்ஸ்பைரியாக வந்து செபி எடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் செபியில் வந்து இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள், அந்த பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள் ஓரளவுக்கு இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள், பேங்க்ல குறிப்பாக பிஎஸ்சி பேங்க்கு, ஆட்டோ, இது எல்லாமே வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது இந்த ஒரு மார்க்கெட்லையும். மற்றபடி ஐடி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகின்னு தான் இருக்கு. எஃப்எம்சிஜி, பார்மா இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுதான் இப்போ ஓவரால் பிக்சர் மார்க்கெட்ல. சரி, இப்போ ரிசல்ட் சீசனும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நமக்கு செய்திகள் வந்து வந்திருக்கா? அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, எம்சிஎக்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட அதாவது எம்சிஎக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட 20% என்ற அளவுக்கு பங்குகள் அது ஏறி தான் இருக்கு. அடுத்து பிஎஸ்சியோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிஎஸ்சியும் நல்ல ஏற்றத்துல தான் இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மேஜர் ரிசல்ட் எல்லாமே வந்தாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன நிறுவனங்கள் அதான் வந்து அதிகமாக மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் நிறைய வரும். அது ரிசல்ட்டை பொறுத்து அதனுடைய பங்குகள் ஏறும் இறங்கும். இந்த எம்சிஎக்ஸ், பிஎஸ்சி ரெண்டுமே வந்து எம்சிஎக்ஸ் ரிசல்ட் வந்துடுச்சு, நம்ம பிஎஸ்சி ரிசல்ட் வரல. பட் அது ரெண்டுமே நல்ல புல்லிஷாக இருக்குது. சரி, இப்போ க்ரோ ஐபிஓ வந்து வர இருக்கு, அடுத்த வாரம் வந்து லிஸ்ட் ஆக இருக்கு. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய அனாலிசிஸ் உங்களோட வியூ? பொதுவாங்க பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடு, அந்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் இந்த புரோக்கரு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வேல்யூவேஷன் கிடைக்காது. பட் இருந்தாலும் க்ரோ, அந்த நிறுவனம் நல்லாவே க்ரோ ஆகிருக்குது. க்ரோ வர்றதுக்கு முன்னாடி ஜீரோதா தான் நம்பர் 1 இருந்தது. ஆனால் இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளையன்ட்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1. அவங்க ஜீரோதாவே பீட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கமாடிட்டி சந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தங்கமும் வெள்ளியும் ஒரு பெரிய ஏற்றத்திலிருந்து இப்போது ஒரு சின்ன ஏற்றம், சின்ன இறக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை நம்ம வந்து என்ட்ரு ஆகியிருக்கோமா தங்கம் வெள்ளி பொறுத்த வரைக்கும்? இப்போதைக்கு அப்படி தான் தோணுது. கடைசியாக வந்து உலக சந்தையில் வந்து 4400 பர் அவுன்ஸ், ஒரு அவுன்ஸ் தங்கம் 4400ன்ற அளவுக்கு அதிகபட்சமாக போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே இறங்கியிருக்கு. பொதுவாக வந்து ஒரு பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும், அது மற்ற சந்தைகளுக்கும் அதை எடுத்துக்கலாம், ஒரு 0 முதல் 10% வரைக்கும் இறங்கினால் அது ஒரு நார்மல் ஏற்ற இறக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 10% மேலே 20%க்குள்ளார இறங்கி இருந்தால் அது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% மேலே இறங்கிச்சுன்னு சொன்னால் அது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0 to 10 நார்மல் அப் அண்ட் டவுன், 10 to 20% கரெக்ஷன், மோர் தென் 20% இஸ் அ பியர் மார்க்கெட். இப்போ தொடர்ந்து கடந்த 1-2 ஆண்டுகளா தொடர்ந்து ஏறின்னு இருந்த தங்கம் ஒரு தடவை கூட அந்த கரெக்ஷன் டெரிட்டரிக்கு போகலை. அதாவது ஒரு தடவை கூட ஏறினது அப்படி தொடர்ந்து ஏறின்னு தான் இருந்தது. இறங்குச்சு எப்படின்னா ஒரு 2-3% அப்படி இறங்குச்சு. ஸோ இப்போதான் முதல்ல நல்ல ஏற்றம் கண்டுட்டு முதல்ல 10% மேலே இறங்கியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் தான். அந்த கரெக்ஷன் வந்ததுனாலே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ திருப்ப 4400 தாண்டாத வரையில் இந்த தங்கத்தினுடைய விலை ஒரு கரெக்ஷன் டெரிட்டரியில் தான் இருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் டெரிட்டரியில் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். வெள்ளியும் தங்கமும் ஏறக்குறைய ஒன்றா தான் மூவ் ஆகும். பட் என்ன ஒன்று, வெள்ளி வந்து தங்கத்தை விட கொஞ்சம் வொலட்டிலிட்டி, ஏறும்போதும் கொஞ்சம் அதிகமாக ஏறும், இறங்கும் போதும் கொஞ்சம் அதிகமாக இறங்கும். ஸோ மற்றபடி வந்து வெள்ளியை வந்து ஒரு முதலீடாக வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. தங்கம் வந்து நீங்கள் முதலீடாக பண்ணலாம், வெள்ளியை வந்து அவர் முதலீடாக பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. சார், வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை வந்து எப்படி இருக்கும்? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சமயம் ஏறுது, திடீர்னு இறக்கமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து வர்த்தகர்கள், இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்? பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன அதே இது தாங்க. ஒரு சினிமா பாட்டில் கூட வரும்,
கதாநாயகனை பார்த்து பாடுவாங்க, பங்குச்சந்தையை போல என்னை ஏற்றி இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏறிக்கணும் இறங்கிக்கணும் இருந்தால் தான் பங்குச்சந்தை, அது இல்லைன்னா அது பங்குச்சந்தை கிடையாது. அது கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில் நிஃப்டி 26,300 போயிருந்தது. யாராவது அங்கே போய் முதலீடு பண்ணியிருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெருமளவு நஷ்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5% கீழே தான் இருக்கு. ஆனால் இதையே வேற ஒருத்தர் அந்த 26,300 இருக்கும்போது ஒரு தொகை ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தார் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மாதம் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தார்னால் அவர் இப்போ நஷ்டத்தில் இருக்க மாட்டார். ஏன்னு சொன்னா அவர் 26,300 வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து கீழே போய் 21,750 போச்சு. அப்ப 21,750 வாங்கியிருப்பாரு. அப்போ ஒரு 26,000 வாங்கியிருப்பாரு, 22,000 வாங்கியிருப்பாரு. அவரோட ஆவரேஜ் பிரைஸ் 24,000 தான் இருக்கும். ஆனா இப்போ 24,500 இருக்கு. ஸோ அவர் ஆகாவும் ப்ராஃபிட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் மொத்த பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. மாதம் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. இது சிறு முதலீட்டாளர்களுக்கு. பெரிய முதலீட்டாளர்களுக்கு அவங்க நம்மளுடைய அறிவுரையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இருக்கும். அதில் சில ஹெட்ஜிங் அப்படின்ற சில கான்செப்ட்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, பெரும்பாலும் பெரும் பணக்காரர்கள் தனிப்பட்ட பங்குகளை வாங்க மாட்டாங்க. அவங்க இந்த நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை வாங்கிட்டு அதுக்கு பங்குச்சந்தையில் அதுக்கு ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி, அது கீழே போனாலும் நமக்கு நஷ்டமாகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில ஹெட்ஜிங் டெக்னிக்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பெரும்பாலும் HNI கிளைண்ட்ஸுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. சிறு முதலீட்டாளர்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்க. ஒரேடியாக முதலீடு பண்ணாதீங்க. மொத்த சேமிப்பையும் பங்குச்சந்தையில் போடாதீங்க. கொஞ்சம் தங்கத்திலையும் போடுங்க, கொஞ்சம் பங்குச்சந்தையில் போடுங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்ல முடியும். வரும் வாரத்தில் 25,420 கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஆனால் இந்த மார்க்கெட் கண்டிப்பாக பேரிஷ் ஆகிடும். அப்படி பேரிஷ் ஆயிடுச்சுனால் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு 25,000 தான். ஸோ அடுத்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட்டு, பீகார்து, அதோட ஆக்சுவல் ரிசல்ட்டு, இது எல்லாமே அடுத்த ஒரு வாரத்தில் வருது. உலக சந்தைகளும் இந்த சலசலப்பு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷ் ஆயிடுச்சு. சில டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸில் அது MACDன்னு சொல்லுவாங்க, மூவிங் ஆவரேஜஸ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸு. அதுபடி பார்த்தா மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் பேரிஷாக தான் இருக்குது. சில பாராமீட்டர்ஸ்ல, சில டெக்னிக்கல்ல இன்னும் ஷார்ட் ஆகலை. பட் இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 25,000 26,000 வரைக்கும் ட்ரேட் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஜாயின் பண்ணதுக்கு. நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.